சின்ன ஒரு 10 வயசுலேருந்து கராட்டா தொழில் பண்ணோம். 10 வயசுல இருந்து. ம். கூட மாட அந்த இது குளத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வருவோம். குளத்துல. ஆமா. நண்டு இதுக பார்த்து பிடிச்சிட்டு வருவோம். வயல் நண்டு. அப்படியா? ஆமா. அது சாப்பிடுவோம். ஆஹா, தூக்குச்சட்டி எடுத்துட்டு பேப்பர் இது கேரி பை எடுத்துட்டு போய் பிடிச்சிட்டு வருவாரு. சூப்பர். அவர் கடிக்காதா கையெல்லாம்? கடிக்கும் கடிச்சாலும் பிடிச்சிட்டு வந்துருவாரு குழம்பு வைக்கிறாப்புல. இது வரைக்கும் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? போனதே இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் பீச்சுக்கு போனது இல்லையா? பீச்சுக்கு போனதில்லை. தெரியாது பீச்சு எங்கிட்டு இருக்குன்னு. ஊட மாடை எப்பாச்சும் ஆனால் மாவு விற்கிறவங்கிட்ட வாங்கி வந்து ஆனால் ஊற்றி சாப்பிடுவோம். ஆசைப்பட்டா ஊட மாடை. ஆசைப்பட்டதான் அந்த தோசை இட்லியே. ஆமாம். இல்லாட்டா கிடைக்காது. வெயில் காலத்தில் தான் இந்த பேனுக்குன்னு இல்லைன்னா வெளியில் வந்து உக்காந்துக்குருவாங்கண்ணே. இந்த காற்று இந்த ஓட்டமாக அந்த மரம் மட்டும் இருக்கிற இடத்துல. கரகாட்டம்லாம் ஆடினீங்கல்ல, அந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமா இருந்திருக்கும்ல. இல்லை யாராவது கிண்டல் பண்றது, டீஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அவங்களுக்கு? அந்த மாதிரியெல்லாம் அப்போ இல்லை, இப்போதான் இருக்குது. இப்போ வந்து நல்லா கொண்டாடுவாங்க கராட்டாக்கார கலைஞர்கள். எல்லாரையும் பார்த்தா ஒரு இதா பண்ணுவாங்க. நல்லா கராட்டாக்கார வாரான்னு சொல்லுவாங்க. ஒரு மரியாதை கொடுப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? பேர் ஏலம்மா. ஏலம்மா, நல்ல பேரா இருக்கு. இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கேன், இந்த அந்நியன் படத்துல. ஏலா ஏலா ஏலா. யார் இந்த பேர் உங்களுக்கு வச்சது ஏலம்மான்னு? எங்க அம்மா வச்சாங்க. உங்க அம்மா? உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு காளியம்மா. காளியம்மா. ஓகே. அப்ப நீங்க உங்க கூட பிறந்தவங்களாம்? கூட பிறந்தவங்க 4 பேரு. 4 பேரு. யாரு யாரு? அக்கா தங்கச்சி, நாங்க மொத்தம் 4 பேரு. ஓ, 4மே பொம்பளை பிள்ளைங்க தான். பரவாயில்ல, அந்த காலத்துல 4 பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டாங்க உங்க அம்மா. ஆமா ஆமா. அதனால 4 பேரையும் அங்கிட்டு இங்கிட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டுதான் கட்டி கொடுத்தாங்க. ஓகே. சரி, நீங்க சின்ன வயசுல நீங்க ஸ்கூல்லாம் படிச்சிருக்கீங்களா? நான் 1வது கிளாஸ் போனேன். அப்புறம் போகலைன்னு அம்மா பின்னாடியே தெரிஞ்சுட்டேன். அதனால போகல. ஓ, ஏன்? எதனால? உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா? இல்ல படிக்க பிடிக்கவான்னு இல்லை, போகல. போய் அம்மா பின்னாடியே தெரிஞ்சனால அப்படியே அம்மா பக்கமே ஓடி ஓடி திரும்பி. சின்ன வயசுல நீங்க வேலைக்கெல்லாம் போயிருப்பீங்களா? என்ன மாதிரியான வேலைங்க? சின்ன வயசுல ஒரு வேலையும் பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் பெரியவளாகவும் ஒரு 10 வயசு வரவும் இந்த கரகாட்ட கலைஞர் கலையில போய் சேர்ந்தோம். கரகாட்டமா? நீங்க ஆடுனீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, கராட்ட கலையில இறங்கி அந்த கராட்டம் ஆடணும். எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு, அவர் மூலியமா நான் ஆடிக்கிட்டு இருந்தோம். உங்க மாமா பேர் சொல்ல முடியுமா? மாமா பேரு ஒடையப்பன். ஒடையப்பன். அவரும் கரகாட்டம் அந்த மாதிரி ஆடுறவரா? பெரிய கலைஞர். அவர் தான் பழக்கம் பண்ணி கொடுத்தாரு எனக்கு எங்க அக்காவுக்கும். சரி. அதுலயே இருந்து ஆடி ஆடி நாங்க சின்ன ஒரு 10 வயசுல இருந்து கராட்டா தொழில் பண்ணோம். 10 வயசுல இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் ஆடினீங்க? கட்டி கொடுத்துட்டும் ஆடினேன், கட்டி கொடுக்கமுனே ஆடினேன் 10 வயசுல இருந்து. அப்ப வந்து நீங்க சின்ன வயசு 12 வயசுல இருந்து அப்படியே கல்யாணம் பண்ற வரைக்கும் ஆடிட்டு இருந்தீங்க? ஆமா. அப்புறம் கட்டி கொடுத்த பிறகு ஆடினேன். கட்டி கொடுத்த வீட்டில் இருந்தோம். ஓ, அங்கேயும் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? பரவாயில்லையே. ஆடி பிள்ளைகளை வளர்த்து வச்சு கஷ்டப்படுது. இப்போ கலைஞர் கலைக்கு போகலை. அந்த கராட்டை தொழிலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே. உங்களுக்கு அந்த மானியம், பென்ஷன் அந்த மாதிரி அதெல்லாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. எதுவும் எழுதி போடலையா நீங்க? எழுதி போட்டிருக்கோம். ஒண்ணுமே ஒருத்தரும் ஹெல்ப் பண்றாங்கல்ல. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த கிராமப்புற சைடுல இருந்து. நாங்களே எத்தனையோ தடவை கொடுத்தோம். வரி வரி அந்த அதிகாரி அந்த தலைவர்கள் வரவங்கிட்ட உண்மையை ஹெல்ப் பண்றாங்கல்ல. யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல. ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து 12 வயசுல இருந்தே நீங்க கரகாட்ட தொழில் தான், அததான் நம்பியே இருந்தீங்க வாழ்க்கையவே. ஆமா. நானே எங்க வீட்டுக்காரரும் அந்த மேல இதுக வாசிப்பாரு. அவரும் தொழில் பண்ணிட்டு அவருக்கும் அந்த கராட்டா மேலே அடித்ததோட போட்டா இதுக எடுத்து வச்சுருக்கோம். எனக்கும் எல்லாம் போட்டா இதுக எல்லாமே இருக்குது. எல்லா போட்டாவும் இருக்கு. அதை வச்சு நாங்கள் கொடுத்தா ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. யாரும் ஹெல்ப் பண்ணுறதுலாம் இல்லை. ஆமாம். வாங்கி தலைவர் மூலியமாக வந்து வர்றவர்கிட்டையெல்லாம் கொடுக்குறோம். அந்தாண்டாக ஏமாத்துற மாதிரி ஒன்றுமே பார்க்குறாங்கல்ல. அதை பற்றி நினைக்கிறாங்கல்ல. இது வரைக்கும் எந்த ஒரு பென்ஷனோ மானியமோ எதுவுமே கிடைக்கல. அது ரிலேட்டபிளாக எதுவுமே வரல. அப்படியே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க கணவர்? சும்மா தான் இருக்கோம், வீட்டில் இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டிலேயே இருக்கோம். வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு ஏதோ கிடைக்கிறதுகளை சாப்பிட்டுக்கிட்டு. இப்போ வேலைக்கு இங்கே எதுவும் போகிறது இல்லை? வேலைக்கே போகிறதில்ல. எங்கள் வீட்டுக்காரர் எப்போச்சும் ஒரு வேலை பார்ப்பாரு. அதை வச்சு போட்டிக்கிட்டு. என்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்க? சும்மா இந்த மண் இதுக அள்ளுறது வைக்கிறது கூலி வேலை. நார்மலா இங்க சுத்தி இருக்க என்னென்ன வேலை கிடைக்குதோ. அதுவும் ஒரு வயசுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. கரெக்டா? எப்போவோ ஒரு நாளைக்கு கூப்பிடுவாங்க. அதுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கு தான் அதுதான் விட மாட அவர் வேலைக்கு போகிறத வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, சப்போஸ் இப்போ கடையில் வாங்காமல் அதை தவிர்த்து என்னென்ன கிடைக்கும்? வீட்டில் தான் அரிசி ரேஷனில் வாங்கி சாப்பிடுவோம்.
இன்னும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். காய்கறி சந்தை கடையில் போய் ஒரு 100 இதை கொண்டுட்டு போய் வாங்கி சாப்பிடுவோம். ம். கூட மாட அந்த இது குளத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வருவோம். குளத்துல? ஆமாம் நண்டு இதுக பார்த்து பிடிச்சிட்டு வருவோம். வயநண்டு. அப்படியா? ஆமாம் அது சாப்பிடுவோம். எப்படி அந்த வயநண்டு யார் பிடிப்பா? வயநண்டு எங்கள் வீட்டுக்காரங்க மழை பெஞ்சா போயிடுவார், போய் பிடிச்சிட்டு வருவார். ஆஹா, தூக்குச்சட்டி எடுத்துட்டு பேப்பர் இது கேர் பை எடுத்துட்டு போய் பிடிச்சிட்டு வருவார். சூப்பர். அவர் கடிக்காதா கையெல்லாம்? கடிச்சாலும் பிடிச்சிட்டு வந்துடுவாரு குழம்பு வைக்கிறாப்புல. அப்புறம் இது மீன் பிடிச்சாருவோம். தடவி மீன் பிடிப்போம். மழை சீசன்ல வலையிலையும் போட்டு மீன் பிடிப்போம். அம்மா வத்தையில். அப்புறம் இது கீரை, இது குறிஞ்சாக்கீரை. குறிஞ்சாக்கீரைனா? குறிஞ்சாக்கீரை அது ஒரு கசப்பான கீரை. சரி. அது உடம்புக்கு நல்லது. அந்த கோவக்கான்னு சொல்லுவாங்களே, அதுல அதோட இலை, கோவை இலை, இந்த முருங்கைக்கீரை, அந்த எல்லா பல கீரையும் அங்கே வயல்களில் கிடைக்கிறத பறிச்சாந்து சாப்பிடுவோம். பொழுத ஓட்டிடுவீங்க? ஓட்டிக்கிட்டு தான். பரவாயில்ல. இப்போ அடுப்புலாம் எப்படிங்க? நீங்க கேஸா இல்ல? கேஸ் வாங்கத்தே வழி இல்லை, அதே அடுப்புல தான் தீ எரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சமைச்சு. ஏன் கேஸ்? இப்போ எல்லார் வீட்லயும் கேஸ் தானே. கேஸ் வாங்க வேணும்ல, இப்போ விலை கூட இருக்கும், வாங்க முடியல. அதுவும் உங்களால வாங்க முடியல. ஆமா. இந்த அடுப்புல தான் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த வெளி அடுப்புல தான் விறகு வச்சு சமைக்கிறோம். தண்ணிலாம் எப்படிங்கம்மா உங்களுக்கு? தண்ணி இந்த அங்கே ஊடமாட பைப்பில் வருது, அதை பிடிச்சி சமைக்கிறோம். அதுதான். அது நல்லா இருக்குமா அந்த பைப்பு தண்ணி? ஆமாம், குடிக்க கொஞ்சம் நல்லா இருக்காது. வெளியில் அந்த இங்கே போயிட்டு கொல்லங்குடியில் போய் கொஞ்சம் எடுத்தாந்து சாப்பிடுவோம். அங்கே என்ன தண்ணி இருக்கும்? அங்கே நல்ல தண்ணி, தமத்து தண்ணின்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டாந்து சாப்பிடுவோம் ஊடமாட. தமத்து தண்ணி அப்படின்னா? தமத்து தண்ணினா கம்மா தண்ணி. கம்மா தண்ணியா? கம்மாயில சுற்றி வேலிலாம் போட்டு கொலை மாதிரி இருக்கும். கொலை மாதிரி இருக்கும். சைக்கிளில் கூட தூக்கிட்டு வருவாங்க, சைக்கிள் எல்லாம் வச்சு. அந்த தண்ணி தான் குடிப்போம் ஊடமாட. அது ஒரு மாதிரி கலரா இருக்கும்லம்மா, மஞ்சள். அது எப்படி குடிப்பாங்களா மக்கள்? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? தாவணிக்கு. ஆஹா ஆஹா. காலம் ஃபுல்லா தான் இப்ப குடிச்சிட்டு இருக்கீங்க? அதுதான் குடிக்கிறோம். ஊடமாட அந்த தண்ணி மின்னர் பாட்டில் வர அதை ஊடமாட வாங்கி சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பர். இந்த குடத்துல வாங்கி வச்சுப்பீங்க நீங்க. சரிம்மா, இப்ப இந்த வெயில் காலம்லாம் வருதுல்ல, வெயில் காலத்துல எப்படிங்க சமாளிக்கிறீங்க இந்த கிராமத்துல? வெயில் காலத்துல தான் இந்த பேனுக்குன்னு இல்லைன்னா வெளியில உட்காந்துக்குருவாங்கண்ணே. இந்த காத்து இந்த ஓட்டமா அந்த மரம் மட்டும் இருக்கிற இடத்துல, வீட்டு வாசல்கிட்ட மரம் இருக்கு, அது காத்தோட்டமா அதுல உட்காந்துருப்போம். இப்ப சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா எல்லாரும் போர் அடிக்குது, இப்ப சனி ஞாயிறு லீவு அப்படின்னாலே படத்துக்கு போயிடுவாங்க நிறைய பேர். யாரா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா தனியா எல்லாம் படத்துக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, இல்லைன்னா சில பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் சாப்பிட போவாங்க. அந்த மாதிரி நீங்க இங்க என்ன பண்ணுவீங்க? அங்கே மாதிரி எல்லாம் போக மாட்டோம். இந்த வசதி வாய்ப்பு இல்லை, எதை வச்சுட்டு போறது, வீட்டில் தான் இருப்போம். இப்போ அங்கெல்லாம் போக மாட்டேன். படம் எதுவுமே போக மாட்டான். வீட்டில் இந்த டிவி ஓடிச்சுன்னா நான் பார்ப்போம். அப்படிதானா? இது வரைக்கும் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? போனதே இல்லை வாழ்க்கையில். இது வரைக்கும் பீச்சுக்கு போனது இல்லையா? பீச்சுக்கு போனதில்லை, தெரியாது பீச்சு எங்கிட்ட இருக்கு. மெட்ராஸுக்கு இந்த ஆந்திராவுக்குலாம் ஆட்டத்துக்கு அப்போ வயசில் ஆடையில் அங்கே ஆந்திராவுக்கு போனோம். சின்ன வயசில் ராமாவரம் பரங்கிமலை தொகுதிக்கு போனோம். அங்கிட்டலாம் போய் ஆடணும். அப்போ தான் அங்கிட்டு போய் சுற்றி பார்க்கல. அப்போ எனக்கு தெரியலை பீச்சு என்னன்னே தெரியாமல், விவரம் தெரியாமல். ஆனால் அடுத்தவங்க சொன்னால் இதே பீச்சு அப்படி இப்படின்னு. ஆனால் பீச்சுக்கே நாங்கள் போனதில் எட்டி நின்று பார்த்துட்டு வந்தோம். அப்படியே ஒரு நாள் அங்கே ஒரு 2-3 நாள் ஆடத்துக்கு போயிருந்தோம். அப்பா அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அது வரைக்கும் பீச்சுக்கே போனதே இல்லை. பீச்சே தெரியாது. சொல்லும் போது உண்மையாக நான் பல தடவை பீச்சுக்கு போயிருக்கேன். நம்ம சும்மா போவோம், சும்மா போயிட்டு வருவோம் பீச்சுக்கு, அந்த மாதிரி. அதோட பீச்சோட அருமையே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லவும் என்னடா இது பீச்சு அப்படின்னு எனக்கு பெருசா தெரியுது. ஏன்னா நம்ம சும்மா இப்போ டீ கடைக்கு எப்படி போறோம், அந்த மாதிரி பீச்சுக்கு போய் போய் பழகிருச்சு நம்மளுக்குலாம். இப்போ உங்களுக்கு பீச்சு நான் போனதே இல்லை, அது எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வேதனையா இருக்குமா? நிஜமா எனக்கு வேதனையா இருக்கு. இப்போ இந்த படம்லாம் நீங்க கடைசியா தேட்டருக்கு போன படம் இது? கடைசியா இங்கேயும் பார்க்கல. ஒரு கடைசியா இங்கே வயசுல நாங்கள் ஆடத்துக்கு இதுக்கு போயில படம் பார்த்துருக்கோம் புதுக்கோட்டையில. எப்ப அந்த காலத்துல? ஆமா. என்ன படம் பார்த்தீங்க? இப்போ பார்க்கவே இல்லை, படத்துக்கே போனதில்லை. இது வரைக்கும் போனதில்லை தேட்டருக்கு? போனதே இல்லையா? நெசமா உள்ளது படிக்க போனதே இல்லையா? டிவியில் தான் நான் பார்த்துக்கிறது. எந்த தேட்டருக்குலாம் போனதில்லை? போனதே இல்லை. சும்மா சொல்லும் போது கண் கலங்குது எனக்கு. சீரியஸா போகிறதுக்கு வழி வேணும்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன். சந்தோஷம் இருந்தால் தானே நம்ம போக முடியும். சந்தோஷம் இல்லை, நம்ம கூட மாட ஒரு டிவி நடந்தா நான் பார்ப்போம், இல்லாட்டா அதுவும் இல்லை. தேட்டர்னாலுமே கொஞ்சம் லாங் உங்களுக்கு, ரொம்ப தொலை இருக்கு, காசு வேணும். இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகணும், நைட்டு அப்புறம் இருட்டாயிரம், வர முடியாது, பஸ்ஸு தோது இல்லை, ஆடு மாடு மேய்க்கணும்.
ஆடு மாடு அதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது உங்களால. விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, கிராமத்துல புரியுது இருக்கோம். புரியுது. இந்த மாடு ஏதோ இருக்கிறனால ஏதோ பாலையில கறந்து ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடைக்குது உங்களுக்கு. ரொம்ப சங்கடமா இருக்குமா நீங்க பேசுறது நினைக்கும் போது? எப்படி இவ்வளவு கஷ்டத்திலேயே நீங்க ஒரு சிரிப்பா இருக்கீங்க? இது எப்படி அது? என்ன செய்யறது, அப்புறம் சிரிக்காம அழுதுகிட்டு இருக்க முடியுமா? சிரிச்சு தானே ஆகணும். கூட மாட கஷ்டமும் இருக்கு, சிரிப்பும் வரும். கூட மாட கஷ்டத்தையும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யறது? உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ இவ்வளவு வயசு ஆயிருச்சு, உங்களுக்கு எவ்வளவு வயசுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 60 வயசு நடக்குது. இந்த 60 வயசுல இவ்வளோ 60 வருஷ காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதுல உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த எல்லாம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப கஷ்டம், எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பவும் கஷ்டம், இப்பவும் கஷ்டம். அப்போ ஆடையில் காசுலாம் அப்போ கொஞ்சம் தான் எங்களுக்கு. கராட்ட ஆடையில் 200க்கு தான் பெருசிய காசு ஆடணும். இப்போ இப்போ ரொம்ப பணம் இருக்கல, எங்களுக்கு வயசாயிருச்சு, ஆட முடியலை, கஷ்டப்படுறோம் ரொம்ப. இதே நீங்க அந்த ஆடுறது அந்த ஒரு இதுலயே இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க. ஆமாம், அது இல்லாமல் இப்போ வயசாயிருச்சுன்னு வீட்டில் இருக்கிறோம், அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆடுறது. அப்போ நீங்கள் இந்த கரகாட்டம்லாம் ஆடினீங்கல்ல, அந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும்ல? இந்த யாராவது கிண்டல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அவங்களுக்கு? அந்த மாதிரியெல்லாம் அப்போ இல்லை, இப்போதான் இருக்கு. அந்த மாதிரி அப்போல்லாம் இல்லை. அப்போ வந்து நல்லா கொண்டாடுவாங்க கராட்டக்கார கலைஞர்கள். எல்லாரையும் பார்த்தா ஒரு ரெஸ்பெக்டாக இருப்பாங்க, ஒரு இதாக பண்ணுவாங்க, நல்லா கராட்டக்கார வாரான்னு சொல்லுவாங்க, ஒரு மரியாதை கொடுப்பாங்க, வாங்கம்மா போங்கம்மான்னு. இப்போதைக்கு கராட்டத்துக்கு கொஞ்சம் மதிப்பு இல்லாமல் இருக்கு, அந்த பெருசா இல்ல. ஆனா காசு இதுதான் ஹெவியா இருக்குது கராட்டா கலைஞர்களுக்கு. இப்ப 2000 3000 ஒரு ஆளுகளுக்கு, இப்ப ஆடுறவர்களுக்கு. ஆமா, இப்ப காலகட்டம் அந்த மாதிரி இல்ல. ஆனா வயசு நாங்க ஆடையில எல்லாம் 100 200 தான் பெரிய காசா இருந்துச்சு. இப்ப வந்து சென்னை சைட்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பக்கத்துலயே மெடிக்கல் இருக்கும், நிறைய கிளினிக் இருக்கும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப இங்க நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வசதி இருக்கா? சிவகங்கை மாவட்டத்துல இருக்கீங்க, இந்த கிராமத்துல இருக்கீங்க, தள்ளி இருக்கீங்க, எப்படி அது உங்களால? கீரனூர்ல இருக்கீங்க. கீரனூர்ல இருக்கோம், முடியலைன்னா அந்த இது மருந்து இது, இந்த சளி இது இருமல் வந்துச்சுன்னா நட்டாம்பட்டி மருந்தை குடிச்சுக்கிடுவோம். ஆஸ்பத்திரிக்கு கூட மாட அந்த காளையார்கோவில் பக்கத்துல இருக்கு, அங்கே போவோம். நட்டாம்பட்டி புரியலையா? அது என்னது? சும்மா நாட்டு மருந்து மாதிரி, இந்த இருமலுக்குள்ள மருந்து அரைச்சு குடிப்போம். வேற என்ன குடிப்பீங்க? ஆமா, வேற தூதுவளை இலைன்னு சொல்லி அதை அரைச்சு ரொட்டி தட்டி கொடுப்போம். அது வேற நண்டு சாறு கொடுப்போம். நண்டுனா அந்த வய நண்டு சொன்னீங்களே, அது சளிக்கு நல்லது. அப்புறம் ஆஸ்பத்திரி போவோம் ஊடமாட. இல்ல இந்த நாட்டு மருந்து சொல்றேன். நாட்டு மருந்து வேற வந்து இந்த இந்த பிரஷர் சுவருக்கு இந்த குறிஞ்சாக்கீரை தண்ணி இழுத்து குடிப்போம், அவிச்சு குறிஞ்சாக்கீரைய. அது நல்லது உடம்புக்கு. அது உடம்புக்கு நல்லது, சுவர் பிரஷருக்கு. இப்ப இந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் வந்தா? அது அரிப்பு வந்தா ஒரு மருந்து இருக்கு, நாட்டு மருந்து, ஒரு இலை, தாலி இலைன்னு. அந்த இலையை அந்த அரிப்புக்கு புண்ணு வந்தா அதுல தடவுனா ஆறிடும், அதுகளை தடவிக்கிடுவோம். ஆஸ்பத்திரிக்கு உங்களை மாட போவோம். இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிப்பீங்க. ஆமா, நான் அப்போ வழியா இருந்தா அதுகளை பார்த்து. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச காலம் எது? இப்போ மழை காலம்னா மழை காலமா வெயில் காலமா? மழை பிடிச்ச காலமா? வெயில் காலம் தான் பிடிச்ச காலம். மழை காலம் வந்தா முடியாம வரும், எனக்கு சளி அமுக்கிட்டு மண்டையெல்லாம் வலிக்கு வீங்கி போகும், மூஞ்சி மாவெல்லாம் மழை காலத்துல. அதனால வெயில் காலம் தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மழைலாம் பெஞ்சா காளான்லாம் முளைக்கும். மழை பெஞ்சா காளான் முளைக்கும். இந்த பின்னாடி அங்கிட்டு வயல்கள்ல கரைக்காந்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம். காளானை பெரட்டி அப்படியே கறி மாதிரி திறக்கி சாப்பிடுவோம். இப்போ பிரண்டை அதை அப்படிங்க வந்து வாயுக்கு அது குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லது, வாயு. ஓ, அதுவும் பிடிங்க சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது? பிடிச்ச சாப்பாடு தோசை, இட்லி. சாப்பாடு தான் பெரும்பாலும் சாப்பிடுவோம். சோறாக்கி ஊட மாடை எப்பாச்சும் ஆனால் மாவு விற்கிறவங்கிட்ட வாங்கி வந்து ஆனால் ஊற்றி சாப்பிடுவோம், ஆசைப்பட்டா ஊட மாடை. ஆசைப்பட்டாதான் அந்த தோசை இட்லியே. ஆமா, இன்ன வரைக்குமா? இல்லாட்டா கிடைக்காது. அது காசு வேணும் இருந்தாவெல்லாம் போய் வாங்கலாம். அதனால சோறையே ஆக்கி அவனுக்குள்ள ஏதோ ஒரு கத்திரிக்காய் வாங்கி போட்டு சாப்பிடுவோம். அதை ஏதாவது வச்சு பண்ணிடுவீங்க? ஆமா, அதை வச்சுதான் சாப்பிடுறது. புரியுதுமா. இப்ப இந்த மழைலாம் பெய்யுதுல, வீட்டுல சின்ன பசங்க அவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, ஸ்நாக்ஸ் மாதிரி. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? பொரி அரிசி, இதுக்கு அந்த பொரி அரிசி எடுத்து பொரியை வதக்கி அந்த அரிசியில அம்மியில வச்சு அரைச்சு கொடுப்போம், சாப்பிட சொல்லி பிணைஞ்சு சத்துமா மாதிரி. அந்த மாதிரியும் கொடுப்பீங்க, நார்மலாகவும் கொடுப்பீங்க? ஆமா, அரிசியாகவும் கொடுப்போம் வறுத்து. சூப்பர். ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா, ரொம்ப நன்றி. ஃப்ரம் த ஸ்ட்ரீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. FDSக்கு
லைக் பண்ணுங்க. என்ன FDS FDS லைக் பண்ணுங்க. FDS FDS லைட் லைக் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? லைக் லைக் பண்ணுங்க. நான் பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.